அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்திங் இது மாதிரி ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற பர்பஸ்க்காக தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கள் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா நம்ம இந்த புதிய யூடியூப் சேனல், இது வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனல் தான். ஜனவரி 2024 நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ரைட்டா, இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கூட நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். நம்ம யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2024 தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பின்னாடி ரிவிஷன் பண்ணுறது கூட அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. முதல் கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஔவையார் விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. சுருக்கமாக வந்து பாமாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து பாமா மனுஷின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பாஸ்டினா சூசை ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் இந்த பேர் கொடுக்கலாம் அல்லது இந்த பேர் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஔவையார் விருது 2024 இவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வன்மம், கொண்டாட்டம்னு சொல்லி நிறைய நூல்கள் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது நேட்டோ கூட்டமைப்பில் வந்து 32வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாடு வந்து இணைந்திருக்கு. ரைட்டா? ஏற்கனவே இந்த நேட்டோ கூட்டமைப்பில் இணைறன்னு சொல்லி உக்ரைன் வந்து சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைன் வந்து போர் நடந்துட்டுருக்கு. இப்போவும் அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து நேட்டோ கூட்டமைப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த நேட்டோ கூட்டமைப்பு இருக்குன்னா, இப்போ 32 நாடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 32 நாட்டு மேலே ஏதாவது ஒரு நாடு வந்து போர் தொடுக்குது அப்படின்னா இவங்க 32 நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு எதிராக வந்து சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ மற்ற நாட்டுக்கு மேலே ஒருத்தர் வந்து போர் தொடுக்குறாங்கன்னா அது தன் நாட்டு மேலே போர் தொடுத்து தான் அவங்க கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, போரில் வந்து ஈடுபடுவாங்க. ரைட்டா? ஒரு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த நேட்டோ கூட்டமைப்பு ஸ்வீடன். சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 8ஆம் தேதி வந்து சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் சதவீதம் எவ்வளோ உயர்ந்துள்ளதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா, அந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அரசு பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வி, அது பாலிடெக்னிக்காக இருக்கலாம் அல்லது வந்து காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க இல்லையா பெண்களுக்கு. இப்போ வந்து பசங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 1000 ரூபா கொடுத்ததுனால உயர்கல்வியில் படிக்கக்கூடிய பெண்களோட சதவீதம் உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட்டா? பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கிற சதவீதம் வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. கிசான் இந்த புதுமை பெண் திட்டம் எப்போ வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். 5/9/2022 தொடங்கப்பட்டது. ரைட்டா? 5/9/2022 தொடங்கப்பட்டது. ரைட். கிசான் நிதி இணையதளம் எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வெப்சைட் வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு கடன் பெறுவதற்கு. ரைட்டா? விவசாயிகள் கடன் பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான் அது. விவசாய கடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவின் முதல் நீர்க்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கே தொடங்கப்பட்டுள்ளதுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பப்போ இந்த நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து கொல்கத்தா என்பதே இது வந்து சரி. உலகின் மிக குள்ளமான டாக்டர், மருத்துவர் அப்படின்றத இப்போ ஒருத்தர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து 3 அடி உயரம் தான் இருக்கார். இவர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நான் படிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதில் கோர்ட் மூலிமா வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வெற்றி பெற்று இப்போ டாக்டர் பட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மருத்துவர் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பாரையா. இவர் தான் வந்து நம்ம இந்தியா தான். ரைட்டா? உலகின் மிக குள்ளமான டாக்டர், 3 அடி உயர்ந்தாக இருக்கார். அவர் டாக்டர் பட்டம் வந்து வாங்கியிருக்கார், மருத்துவர். இந்தியாவின் முதல் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக வந்து இதுதான் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹைரிஸ் என்ற ஒரு டீச்சர்ஸ், அதாவது ஆசிரியரை வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி கொண்ட ஒரு ரோபோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஐ டெக்னாலஜி கொண்ட ஒரு டீச்சர்ஸை வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அது மாணவர்களுக்கு பாடமும் நடத்துதான், மாணவர்கள் கேட்குற டவுட்டுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்லுதான். ரைட்டா? இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து ஐரிஸ். அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் கேரளா. முதலமைச்சரின் நீங்கள் நலமா திட்டத்தின் நோக்கம் என்ன? நிறைய திட்டம், முதலமைச்சர் அந்த திட்டம் இந்த திட்டம் அது இதுன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ
இப்போ ஒரு புதுசாக ஒரு திட்டம் வந்திருக்கு, முதலமைச்சர் நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு திட்டம் வந்திருக்கு. இது என்னென்னா அரசு திட்டங்கள் வந்து முறையாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு கண்காணிப்புக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மக்களுக்கு வந்து அரசு திட்டங்களும் சரியாக போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு திட்டம். ரைட்டா? அரசு திட்டங்கள் முறையாக செயல்படுத்த அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 2024 நடைபெறும் தேர்தல் எத்தனையாவது மக்களவை தேர்தல்ன்றாங்க. ஸோ நமக்கு வந்து ஏப்ரல் அல்லது மேல வந்து எலெக்ஷன் வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ மேபி 1 or 2 வீக்ஸில் வந்து எலெக்ஷன் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். நேற்று ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிருந்தது. தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜினாமா செய்ததுக்கு தான் நேற்று நைட்டு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ தேர்தல் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள்லாம் அந்த கூட்டணி அமைக்கிறதெல்லாம் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எம்பி எலெக்ஷன் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் அல்லது மேல் வந்து நடக்கும். விரைவில் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 2024 இந்த தேர்தலானது எத்தனையாவது மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18வது மக்களவை தேர்தல். 18வது அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். ரைட்டா? இந்த கேள்வியிலேருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ரைட்டா? இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அல்லது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுனால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஏன்னா போட்டித் தேர்தல் அப்பப்போ கேட்பாங்க, இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அது மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கே அமைய உள்ளதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து அமைக்க போகிறாங்க முதல் செமிகண்டக்டர் ஆலை. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான டிவைஸ் தான் இந்த செமிகண்டக்டர்ன்றது. அது வந்து குஜராத்தில் அமைக்க போகிறாங்க. அது வந்து பர்டிகுலர் பிளேஸ் சொல்லணும் அப்படின்னா தோலேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு பேர் அது. ரைட்டா? தோலேரா என்ற இந்த குஜராத்தில் இந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா அதை வந்து அமைக்க போகிறாங்க இந்த ஆலையை, ஃபேக்ட்ரியை. ரைட்டா? உலகின் முதலாக கருக்கலைப்பு உரிமையை அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கு வந்து அடிப்படை உரிமையாக வழங்கியுள்ள நாடு எதுன்றாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கருக்கலைப்பு செஞ்சுக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு அடிப்படை உரிமையாக வந்து கொடுத்துருக்கு சட்டத்திலே. ரைட்டா? அப்படி கொடுத்துருக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா முதல் நாடு அப்படின்னா அது ஃப்ரான்ஸ் தான். கோடைக்கால ஒலிம்பிக் 2024 எங்கே நடைபெற உள்ளதுன்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் தான். அது ஃப்ரான்ஸில், குறிப்பாக பாரிஸில். ஃப்ரான்ஸில் சம்மர் ஒலிம்பிக் 2024 எங்கே நடைபெற போகுதுன்னா அது பாரிஸில், அது ஃப்ரான்ஸ் தான் இருக்குது. ரைட்டா? தமிழ்நாடு அரசு சிறந்த திரைப்படம் விருது 2015 பெற்ற திரைப்படம் இது. 2015ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் படங்களில் சிறந்த படம், சிறந்த நடிகை, நடிகர் அது இதுன்னு சொல்லி நிறைய விருதுகள்லாம் கொடுத்தாங்க. அதில் சிறந்த படம் அப்படின்னு விருது பெற்ற படம் எதுனா தனி ஒருவன் படம் தான் பரிசு வாங்கியிருக்கு. உலக வனவிலங்குகள் தினம், அதாவது வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த தினம் வந்து அப்பப்போ தமிழில் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். சரி, வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படின்னா மார்ச் 3. ரைட்டா? இதே மாதிரி இன்னொன்று வரும், என்னென்னா அக்டோபர் 4ன்னு ஒரு தினம் இருக்குது. அக்டோபர் 4. ரைட்டா? இது என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு அனிமல் டேன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைல்டு லைஃப் டேனா மார்ச் 3. வேர்ல்டு அனிமல் டேன்னு சொன்னாங்கன்னா அது அக்டோபர் 4. இன்னும் லென்த்தியாக சம்டைம் எப்படி சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அதுவும் அக்டோபர் 4. ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா உலக வனவிலங்குகள் தினம் அப்படின்னு போட்டிங்கன்னா மார்ச் 3ன்னு காட்டும், சம்டைம் அக்டோபர் 4ன்னு காட்டும். ரெண்டுத்தில் எது அப்படின்றத கன்ஃபியூஷன் வரும். ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆங்கிலத்தில் வேர்ல்டு வைல்டு லைஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மார்ச் 3, வேர்ல்டு அனிமல் டேன்னு சொன்னாங்கன்னா அக்டோபர் 4. ரைட்டா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தேசிய பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரியில் ஜிஎஸ்டியோட வருவாய் எவ்வளோ அப்படின்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பத்திரிகை செய்து பார்த்துருப்பீங்க, 1.68 லட்சம் கோடி வந்து பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வருவாய் வந்திருக்குதா சொல்கிறாங்க. இது இந்திய லெவலில். இதே நம்ம தமிழகம் ஜிஎஸ்டி வசூலில் பார்த்தீங்கன்னா 9713 கோடி வந்து வசூல் பண்ணதாக சொல்கிறாங்க. இவ்வளோ ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ணுது. பட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு அதை நமக்கு ரிட்டர்ன் வரும்போது அவங்க சரியாக கொடுக்க மாட்டான்னு சொல்லி இங்கே அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ₹1 வாங்குறாங்க, ஆனால் 5 பைசா 10 பைசா தான் கொடுக்குறாங்க, மீதி அந்த இதெல்லாம் கொடுக்குறதில்ல அப்படிலாம் வந்து அரசியல் வந்து நிறைய வந்து படிச்சுட்ருப்போம் இல்லையா. சரி, ஏன்னா அதிக ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்குறதுல ஒரு சில மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடும் ஒரு முதன்மையான ஒரு மாநிலம் நம்ம சொல்லலாம். நிறைய ஜிஎஸ்டி வருவாயை நம்ம கொடுக்குறோம். சரிப்பா, 1.68 லட்சம் கோடி வந்து பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வருவாய் வந்திருக்கு. காரிப் பருவம்
என்ன சார் ஜாகிரபிலாம் கேட்டிருக்கீங்க இது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறேன் நான், ரைட்டா. இது புக்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வருது பார்த்தீங்களா, இது வந்து காரிப் பருவம்னு சொல்லுவாங்க, இலையுதிர் பருவம்னு சொல்லுவாங்க. இது வந்து விதைக்கிறாங்க இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பருவம். இது ஒரு கோடைக்கால பருவம், ரைட்டா. சரி, இது எதுக்கு இப்போ வந்துச்சு காரிப் பருவம்? நாம் ஏன் கொஸ்டின் கேட்டிருக்கோம்னா, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உர மானியம், ஏன்னா விதைக்க போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, உழவு செய்ய போகிறாங்க, விவசாயம் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து மானியம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக 24,420 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு, அதாவது உரம் மானியம் கொடுக்கறதுக்கு ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணணும், அதுக்கு வந்து உரம் தேவைப்படும், அவங்களுக்கு மானியம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது எந்த பருவத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காரிப் பருவத்துக்கு மட்டுமே இவ்வளோ கோடி வந்து மானியம் கொடுக்கறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்திருக்கு. சம்டைம் வந்து இந்த நிதி ஒதுக்கீடுதை பற்றிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் காரிப் பருவம்னா எப்போ, எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் அப்படிலாம் வந்து கேட்குறது உண்டு, ரைட்டா. ஸோ அப்போ காரிப் பருவம்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், ரைட்டா. சமீபத்தில் எந்த மாநிலம் லாக்னா அரக்குன்னு சொல்கிறாங்க, லாக் வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கான புவிசார் குறியீடு வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. அதாவது தெலுங்கானா மாநிலம். ஸோ தெலுங்கானாவுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா சார் அப்படின்னா, இன்னொரு பொருள் கூட கொடுத்தாங்க ஒடிசாவுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டாக் ரூபா தரகாசின்னு சொல்கிறாங்க. அது வந்து வெள்ளி கசவு பூவேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒடிசா மாநிலத்துக்கு. பட் தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் வளையல்னு சொல்லக்கூடிய இந்த வளையலுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. சரி, கடைசி கேள்வி. சமுத்திர லக்ஷ்மணா என்ற கடல்சார் பயிற்சி எந்த இரு நாடுகள் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் பயிற்சி செய்தன? எந்த 2 நாடுகளுக்கான கடற்பயிற்சின்னு கேட்பாங்க பொதுவாக. பட் அது எங்கே நடந்தது அப்படின்னா, ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் அந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு. அந்த எந்த 2 நாடுகளுக்கிடையே அந்த பயிற்சி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியான்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்தியா கூட இன்னொரு நாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து மலேசியா. ஸோ இந்தியா மற்றும் மலேசியா இந்த 2 நாடுகளோட கடற்கூட்டு பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு, ரைட்டா. அதுக்கு பேர் தான் இந்த சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்றது, ரைட்டு. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வி நான் ஏற்கனவே கேட்டேன், இன்னொரு டைம் நான் வந்து கேட்டுறேன். ஏன்னா எலெக்ஷனை பற்றி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க எலெக்ஷன் வர்றதுனால, ஓகேவா. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.